கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கனித்தரும் செடி யோசேப்பு என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க போகின்றோம். யோசேப்பை தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறார் இவ்வாறாக, யோசேப்பு கனித்தரும் செடி என்று. கனித்தரும் செடி என்பது இந்த உலகத்திலே அநேக கனிகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆவிக்கேற்ற கனியாக நாம் வேதத்திலே கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 இந்த 2 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆவியின் கனிகள் 9 என்று. அவைகளை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த ஆவியின் கனிகளிலே முக்கியமானது ஒன்று இச்சை அடக்கம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கிடைக்க இந்த இச்சை அடக்கத்தை அவர் கடைபிடித்தார். அவர் தன்னுடைய தேவனுக்கும் தன்னுடைய எஜமானனுக்கும் உண்மையாக இருந்தார். உண்மையாக இருந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தன்னைத்தான் காத்து கொண்டார். கர்த்தர் அவரோட கூட காணப்பட்டார், அவரை உயர்த்தினார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மை இருந்தது, ஒரு இச்சை இறக்கத்தோடு அவர் வாழ்ந்தார். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் தங்கள் இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக யோசேப்பு என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில இச்சை அடக்கத்தை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகளை தரும்படியாக இச்சை அடக்கத்தோடு செயல்பட்டார். தேவனுக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் உண்மையாக செயல்பட்டார் என்று நாம் யாவரும் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சகோதரர்கள் எவ்வளவோ தன்னை துன்புறுத்தினாலும், அடித்தாலும், தன்னை குழியிலே தள்ளினாலும், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாலும் அந்த சகோதரர்கள் மேலே யோசேப்புக்கு எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணமும் வரவில்லை. அவர்களை மன்னித்தார், அவர்களை அரவணைத்தார், அவர்களுக்கு தேவைகளை பூர்ணமாக அவரால் என்ன முடிந்ததோ அதை சந்தித்தார். அவருக்கு கருணை காட்டினார், அவர்களுக்கு மன்னிப்பை அருளினார் என்று நாம் ஆதியாகமம் 50:16 பார்க்கின்றோம். அவருடைய செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் வாதங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர் ஒருபோதும் பழி வாங்கவில்லை. தன்னுடைய சகோதரர் மேலே அன்பு வைத்தார். ஆவியின் கனிகளிலே ஒன்று அன்பு, சமாதானம். இவைகளை தன்னுடைய சகோதரரிடத்திலே காண்பித்தார். தேவனுக்கும் எஜமானுக்கும் உண்மையாக இருந்தார், சகோதரருக்கும் உண்மையாக இருந்தார், தன்னுடைய குடும்பத்திற்கும் உண்மையாக இருந்தார், இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருந்தார், நற்குணம் உள்ளவர்களாக இருந்தார், தயவு பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார், அன்பு வைத்தார், சாந்தத்தோடு செயல்பட்டார், நீடிய பொறுமையாய் காத்திருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்து அவரை உயர்த்தினார். நாம் யோசேப்பின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு இணங்காதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது, மன்னிக்கும் எண்ணம் வேண்டும், அன்பு வைக்கும் எண்ணம் வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கின்ற காரியங்கள் நாம் நடைபெற்ற வேண்டும். இவைகள் தான் கனி தரும் வாழ்க்கை. இந்த காரியத்தை தான் யோசித்து செய்தார். கர்த்தராகிய தேவன் அவரை உயர்த்தினார், அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு உண்மையாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்போம், இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். மன்னிப்பதிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், மற்ற சகோதரனிடத்திலே அன்பு வைப்போம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியின் கனிகளை நாம் கடைபிடிப்போம், நிறைவேற்றுவோம். தேவன் மகிமையாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.